சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு ரிச்சான ஒரு கிரேவி. இது வந்துட்டு ரேஷ்மி சிக்கன் கிரேவி. ரேஷ்மி சிக்கன் டிக்கா சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி கிரேவியா செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஐட்டம் நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு சப்பாத்தி, ரோட்டி, நான் அதுக்கெல்லாம் செம்ம டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு ரேஷ்மி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். வித் போன்ஸோட எடுத்துருக்கிறேன். கறி கட் பீசஸ், இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும்னு அவசியம் இல்லை, பெரிய பெரிய பீசஸ் தான் வேணாலும் போடலாம். இப்போ இதை நம்ம ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்திடலாம். கூட ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. மிளகாய் பொடி ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது காஷ்மீர் சில்லி பவுடர். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க, சரியாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம், அதனால. இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, இது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இந்த சிக்கன்லேயே சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விடுங்க. நம்ம இதை வந்துட்டு ஸ்மோக் பண்ண போகிறோம் இந்த சிக்கனை. இப்போ இது மாதிரி ஒரு கறி துண்டு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம பேர்ன் பண்ண போகிறோம் அடுப்பில் வச்சு. அதை பேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கறியை வந்துட்டு நல்லா பேர்ன் பண்ணியிருக்கிறேன் அடுப்பில் வச்சு. 2 துண்டு வைக்கிறேன் நான். இப்போ இது கறி மேலே நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா எண்ணெய் எது வேணால் நீங்கள் வந்துட்டு போடலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த புகை வந்துட்டு வரும், அதுக்காக ஸ்மோக்கு. இப்போ இதை வந்துட்டு நல்லா கப்பன்னு மூடி வச்சுக்கலாம். இது இப்படியே அந்த புகை வந்துட்டு உள்ளே நல்லா இன்காப்ரேட் ஆகட்டும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் இப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லது. சிக்கன் வந்துட்டு நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் ஏறி இருக்கும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திடுங்க. கூட ஒரு 10 முந்திரி பருப்பு இதில் சேர்த்திடலாம். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக வரைக்கும் வதக்கிட்டு போகிறோம் இந்த வெங்காயத்தை. இந்த அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு சாஃப்டாக வதங்கிடணும். லேட்டாக அந்த கேரமலான மாதிரி ப்ரௌன் கலர் வந்துருப்பாங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்குன இந்த வெங்காயம் முந்திரி பருப்பு 2 ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை தண்ணி விட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கனும் நல்லா ஸ்மோக் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அந்த ஆவியெல்லாம் போயிடுச்சு ஓரளவுக்கு. நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திக்கோங்க. கூட வந்துட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் முந்திரி பருப்பு இது சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்திடுங்க. இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வதக்கியிருப்பேன் நான். என்ன செய்யலாம்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் இந்த கப்பை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இந்த சிக்கனை இதோட சேர்த்தி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணோம்ல, அதுலேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்க, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பு சேர்த்திருக்கோம், அதனால இந்த கிரேவி வந்துட்டு நல்லா திக்காயிடும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்திட்டோம். உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா நீங்கள் வந்துட்டு சேர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு. இதில் வந்துட்டு சரியாக இருக்குது நம்ம போட்ட உப்பு. மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில். 4 விசில் வந்துருச்சு நம்மளோட குக்கரில். இப்போ நல்லா வெந்திருக்கும் சிக்கன். நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, இப்போ நான் வந்துட்டு இந்த அளவுக்கு கிரேவியாக வச்சுருக்கேன்.
நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னும் திக்கா வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். புலாவுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதனால நான் கொஞ்சம் கிரேவியா செஞ்சிருக்கேன் இன்னைக்கு. திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இதுல கடைசியா என்ன பண்ணேன்னா கொஞ்சமா கசூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இதில் போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அதையும் சேர்த்திடலாம். இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கடைசியாக போட்ட அந்த கரம் மசாலாவும் அந்த கசூரி மேத்தியும் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இதில் இறங்கணும்ல, அதுக்காக நிச்சயமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம கரம் மசாலா பொடி கசூரி மேத்தி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு நம்மளோட ரேஷ்மி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரிச்சான ரேஷ்மி சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சப்பாத்தி, ரோட்டி, நான் இல்லை ரைஸ் அது கூட நீங்கள் பரிமாறலாம். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.